இவ்வளோ பிராண்டு வந்துருக்குல்ல, அந்த எவ்வளோ பிராண்டுக்கு இடையில நம்ம வந்து நம்ம பிராண்ட் மட்டும் தனியாக தெரியுதுல்ல, ரொம்ப காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ஐட்டமும் பார்த்து பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம். அஞ்சப்பர்னு மக்கள் தேடி வராங்கன்னா, ஃபாதர் இல்லா காலத்துலேருந்து அதே மெயின்டைன் பண்ணுறோம் டேஸ்ட்டை. நம்மளோட ஐட்டம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். கிச்சன்லேருந்து சொல்லிடுவாங்க. கிச்சனில் ஒரு அஞ்சாறு மேனேஜர் இருக்காங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் சார் டேஸ்ட் பண்ணி, இங்கே ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜர் டேஸ்ட் பண்ணி, எல்லாம் டேஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் மக்களுக்கு. மேம் கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு உங்களோட ஆன்சர் அஞ்சப்பரை தான் இருக்குது. ஸோ அஞ்சப்பரை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்னா என்ன சொல்ல மாட்டீங்க? நான்வெஜ்னா அஞ்சப்பர் தான். அஞ்சப்பர் அது சாப்பிட்டாலும் கூட சாப்பிட்டது மட்டும் இருக்காது. நம்ம கடையில் சாப்பிட்டு அந்த ஃபீல் இருக்காது. எம்ஜிஆர் சார் அவங்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ரீசெண்டாக நயன்தாரா மேடம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட விஜய் சேதுபதி சார் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு போனோம். ராம்சி சிவமணி சார் வந்தால் எனக்கே கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் சார் வந்துருந்தாங்க. வேறு யாரும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஹாய் மேம். ஹாய். ஓகே மேம். மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஸோ 1964 அஞ்சப்பர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நம்ம 2025 இருக்கோம். ஆல்மோஸ்ட் இது 61st இயர். ஸோ இந்த ஒரு லாங் ஜேர்னி எப்படி இருக்கு? அது இவ்வளோ பிராண்டு வந்துருக்குல்ல, அந்த எவ்வளோ பிராண்டுக்கு இடையில நம்ம வந்து நம்ம பிராண்ட் மட்டும் தனியாக தெரியுதுல்ல, ரொம்ப காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே மேம். நீங்கள் எப்படி டேக் ஓவர் பண்ணீங்க அண்ட் இப்போ எப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஓகே, ஜென்ரேஷன்ஸ் டெவலப் ஆகுறாங்க. ஸோ நிறைய டெவலப்மெண்ட் வருது. நம்ம சைடில் இருந்து என்னென்ன இன்புட்ஸ் கொடுப்போம், அதை எப்படி மேம் பண்ணிட்டு வரீங்க? அவங்க பண்ணது எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. என்னோடய ஃபாதர் இன்லா தான் இது பிராண்டு இது க்ரியேட் பண்ணது. அவங்க பண்ணது வந்து எப்படின்னா அந்த காலத்தில் மெஸ் டைப்பில் இருந்தது. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் டைப்பில் என்னோடய ஹஸ்பண்டு அவங்க பிரதர்ஸும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் டைப்பில் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஐட்டமும் பார்த்து பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம். அஞ்சப்பர்னு மக்கள் தேடி வராங்கன்னா, நம்மளோட சுவை வந்து அந்த என்னோடய ஃபாதர் இல்லா காலத்துலேருந்து அதே மெயின்டைன் பண்ணுறோம் டேஸ்ட்டை. அது கூட இருக்கலாம் வெற்றிக்கு காரணம். அஞ்சப்பர்னால் வந்து இந்த பிரியாணி நல்லாயிருக்கும், இல்லை ஒரு 65 நல்லாயிருக்கும், ஆப்பம் நல்லாயிருக்கும், பாயா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடி வராங்கல்ல. நம்ம நைட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகுது. அந்த ஃபுட்டு எங்கே கிடைக்கும்னு தானே மக்கள் பார்க்குறாங்க. எவ்வளோ பிராண்டு வந்துட்டாலும் அஞ்சப்பர்னு தனியாக தெரியுதில்ல நம்ம பிராண்டு. ஓகே மேம். அது ஒரு ரீசனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓகே மேம், சூப்பர் மேம். அண்ட் இந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்போது நிறைய செட்டிநாடு ஸ்டைலில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சென்னையில் அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் வந்து ஃபுட்டை வந்து ஃபேமஸ் ஆக்கி அந்த டைப் ஆஃப் ஃபுட்ஸ் கொடுத்தது வந்து அஞ்சப்பர்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் அதே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க அண்ட் செஃப்ஸ் மாறி இருக்கலாம், மாஸ்டர்ஸ் மாறி இருக்கலாம். பட் அந்த டேஸ்ட்டை நீங்கள் எப்படி இன்னும் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதோட சீக்ரெட் பற்றி சொல்ல முடியுமா, இல்லை அதுக்கான ப்ராசஸ் பற்றி? நம்மளோட மசாலாஸ் தான் காரணம். அது வந்து என்னோடய ஃபாதர் இன்லா வந்து அந்த காலத்து எப்படி மசாலாஸ்லாம் வந்து ஒரு ஐட்டத்துக்கும் பார்த்து பார்த்து உருவாக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த மாஸ்டர்ஸ் வந்து அவங்க வம்சாவளியாக வேலை பார்த்தவங்க கூட இருக்காங்க நம்மக்கிட்ட. அவங்க பேரன் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் நாங்கள். ரெண்டாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து சமையல் தெரியும். அவங்க எப்படி இந்த ஒரு ஐட்டம் இதுவாகிடுச்சுன்னா அந்த உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு கூட தெரியாது, அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க அந்த இதில் அந்த ஃபீல்டில் ஊறி போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் அவங்களுக்கு அதை எப்படி பண்ணணும், கரெக்ட் பண்ணணும்னு அவங்க அவங்கள்ட்ட கற்றுக்கலாம். அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கோம் இந்த பிராண்டை. ஓகே மேம். மேம் அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிடுறீங்க ஃபாதர் இன் லா இருக்கும்போது அப்போ வந்து மெஸ் டைப்பில் இருந்தது அண்ட் இப்போ ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னென்ன நியூ டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோமா நீங்கள் வந்ததுக்கப்புறம்? நியூ டிஷ்ஷஸ் வந்து மந்த்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு தடவையும் ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஒரு இது வர இப்போ தூக்கு சட்டி பிரியாணி கூட போட்டோம். அதுக்கப்புறம் வந்து மண்பானை பிரியாணி, மண்பானை பரோட்டா, ஆப்பம், பாயா வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சைனீஸ் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐட்டமும் நம்ம காரம் வேணும்னா காரம் எப்படி நம்ம இது பண்ணி கொடுக்கலாம், மேக் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விஷயமே நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம்.
நான் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும்ல நம்மளோட டிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம பாரம்பரிய இதை விட மாட்டாங்கல்ல. அதனால் நம்ம எப்படி கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக, சின்ன பசங்களுக்கு கூட நம்மளுக்கு பிடிக்கிறாப்புல எப்படி கொடுக்கலாம், காரம் இல்லாமல் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை ஐட்டத்தில். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு ஐட்டம். ஓகே மேம். அண்ட் அஞ்சப்பர் பொறுத்த வரைக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம சென்னை, இந்தியா தாண்டி ஆஸ்திரேலியா, மலேசியா, ஹாங்காங் இந்த மாதிரியான இடத்துல இருக்குது. ஸோ அங்கேயும் அதே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, அந்த அந்த சேலஞ்ச் எப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறீங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம இங்கே வந்து 60 பேர் வேலை பார்க்குறது, அங்கே 10 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஓகே. ஏன்னா நம்ம டேஸ்ட்டு மாஸ்டர் விசா கிடைக்காது. மாஸ்டர்லாம் வந்து அவங்களே எல்லாம் மேக் பண்ணி இது பண்ணுறேன். ரெண்டாவது நம்ம மசாலாஸ் எல்லாம் இங்கேருந்து தான் போகுது. இங்கே எல்லாம் கற்றுட்டு போன மாஸ்டர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. ட்ரெயினடு மாஸ்டர்ஸ் தான் ஃபுல்லாகவே. அதனால நம்ம இங்கே உள்ள டேஸ்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் வெஜிடேரியனில் யாரோட பிராண்டும் 25 அவுட்லெட் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. அஞ்சப்பர் தான் 25 அவுட்லெட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். அது ஒரு பெருமையாக இருக்கும். நம்மளோட பிராண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. ரெண்டாவது நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும் நம்ம டேஸ்ட்டை வந்து ஒரே மாதிரி கொடுக்குறதுனால, இந்த இடத்துக்கு போனால் போரூரில் இருக்குது, வலசராக்கத்தில் இருக்குது, பெரம்பூரில் இருக்குது, அடையாரில் இருக்குது அப்படின்னு தேடி வராங்கல்ல. நம்மளோட ஐட்டம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸ்பெஷல் ஐட்டம்னா அது வந்து கிச்சன்லேருந்து சொல்லிடுவாங்க. கிச்சனில் ஒரு 5-6 மேனேஜர் இருக்காங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் சார் டேஸ்ட் பண்ணி, இங்கே ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜர் டேஸ்ட் பண்ணி, எல்லாம் டேஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் மக்களுக்கு. அதனால கூட இருக்கலாம். எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறோம். ஒன்று நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க இங்கே வேலை பார்க்குறவங்களாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்வ் பண்ணுறோம் மக்களுக்கு. ஓகே மேம். மேம், அண்ட் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நாளுக்கு நாள் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நாளுக்கு நாள் எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு மேம் இப்போது? ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியுமே டஃப்பாக தான் இருக்குது. ஓகே. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓவர் டஃப் ஆகிடுச்சு. ஏன்னா இதை தெரியாதவங்க கூட இப்போ இது பண்ணுறாங்க, ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்குது. எல்லா ஃபீல்டையும் விட இங்கே ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப டஃப்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு வீதி எடுத்துட்டிங்கன்னா 10 பிரான்ச்சு போட்டிருக்காங்க. ஜங்க் ஃபுட்டும் இருக்குது, பாரம்பரியமாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டியாகவும் இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. அதை பற்றி நம்ம சொல்கிறாப்புல இல்லை. ஓகே மேம். மேம், ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இவங்க ஆப்போனண்ட் அந்த மாதிரி எதாவது இருக்கா, இல்லை ஓகே நாங்கள் ஜஸ்ட்டு இப்படி தான் அப்படின்ற மாதிரி எதாவது தாட்ஸா எப்படி மேம்? நாங்கள் எப்படின்னு தான் இல்லை, நம்ம எப்படி மற்றவங்களும் மாறுறாங்க, அவங்க இங்கே நல்லா இருக்குன்னு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோன்னா நம்மளே கடையும் தேடி வருவாங்கல்ல. அந்த மாதிரியும் பண்ணி நம்ம பார்த்து கொடுக்குறோம். அவங்க நம்மளை எப்படி காப்பி அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி காப்பி அடிக்கிறதுல நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம், செட்டிநாடு ஐட்டத்துலேயே டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி சைனீஸில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருந்தால் தான் சைனீஸ் ஐட்டம் தொட்டு சாப்பிட்றாப்புல இருக்கும். அதே மாதிரி நம்மளும் ஒரு மைனஸ் கொடுத்தோன்னா தான் வருவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அது மட்டும் செய்கிறோம். மேம், கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை நீங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணுவீங்க அண்ட் அதை எப்படி அப்சர்வ் பண்ணிப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கும் நம்ம உடனே வந்து இப்போ வந்து எதை பார்த்தாலும் இப்போ விளம்பரம் தான் இல்லையா. நாங்கள் வந்து அவ்வளோ விளம்பரப்படுத்துறதில்ல. ஆனால் நம்மளும் இப்போ செஞ்சால் தான் நம்மளும் ஓட்ட முடியும் போல் கடையை. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து உடனே பார்க்குறோம். உடனே நான் மேனேஜர்கிட்ட நம்ம கேட்குறோம், இந்த டேபிள் நம்பர் பில் எடு, இங்கே ஏன் கம்ப்ளைண்ட் வந்துச்சு இந்த ஐட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து உடனே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருக்கோம். ஓகே மேம். மேம், அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். பிரியாணி, வென் இட் கம்ஸ் டு பிரியாணி அப்படின்னும் போது ஸோ ஒரு தெருவுக்கு நம்ம 10 ஷாப்ஸ் பார்க்குறோம். அது ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட நம்ம அவ்வளோ பார்க்குறோம். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி தாண்டி அந்த பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சர்வை பண்ணுறது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரியாணின்னா நம்மளோட மசாலாஸ் எல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸே வந்து திருப்பி 5 பேருக்கு வர சொல்லும். ஓகே. அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க கொடுக்குறவங்க நம்ம கொடுக்குறோம் டிஃப்ரெண்ட். அதுதான் 5 பேர் ஒரு 25 அவுட்லெட்டோட நிலச்சிருக்குன்னு சொன்னால் இது ஒரு ரீசனாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். நீங்கள் தரமாக கொடுக்குறதுனால தான் மக்கள் தேடி வராங்க. நீங்கள் அங்கே சாப்பிட்றதுக்கும் மற்ற கடைகளில் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் 5 பேரில் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்லலாம் நம்ம. ஓகே மேம். மேம் நீங்கள் வந்து உங்களுடைய கடையில் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னது மேம்? பிரியாணி தான். பிரியாணி தான். எல்லாருக்கும் பிரியாணி தானே பிடிக்கும். ஓகே ஓகே மேம். மேம் அண்ட் இந்த விஷயம் பற்றியும் நான் பேசணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த ப்ரொமோஷனே நிறைய பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை வந்து டீ ப்ரொமோஷன் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் மீடியாஸில் நம்ம நாளுக்கு நாள் நிறைய பார்க்குறோம். ஸோ ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக அந்த சோஷியல் மீடியா வந்து கீழே இறக்கி விடுது, தூக்கி விடுதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு வீடியோ ஒருத்தரோட அந்த பாரம்பரியமான விஷயமாகட்டும், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், அது ஒரே நாளில் ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னும் போது அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மோஸ்ட் ப்ராபப்ளி வென் இட் கம்ஸ் டு ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது அது எப்படின்னு தெரியல. நம்ம அந்த அளவுக்கு போக வர்றதில்ல. அதை என்ன சொல்லலாம். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே. எனி ஒப்பீனியன் மேம்? எனி ஒப்பீனியன் அபவுட் தட்? ஒப்பீனியன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ நம்ம என்ன சொல்ல முடியும் அதை பற்றி, இல்லையா? ஏன்னா ஒரு ஐட்டம் இப்போ இதுவாக கொடுத்தோம்னா நம்மளே ஒரு ஃபுட்டு வந்து தெளிவாக கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்க வேணும்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம தெளிவாக கொடுக்கணும்ல ஃபுட்டை. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இந்த ஃபுட்டை பற்றி தெரியும். புதுசாக வந்து கொடுக்குறவங்களுக்கு அது எப்படின்னு தெரியாது. அதை கூட சொல்லலாம். மேம் இப்போ சொல்லும்போது நிறைய வாட்டி சொல்லியிருந்தீங்க 25+ அவுட்லெட்ஸ் நம்ம சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான இந்த இயர் ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை, போதும், இதே பார்க்க முடியல அப்படிங்களா? ஓகே. அது எவ்வளோ டெய்லி ஒரு அவுட்லெட் போவீங்களா இல்லை எப்படி மேம்? டெய்லி நானும் இல்லை, அவங்க தம்பி பார்க்குறாப்புல, என் சார் பார்க்குறாரு, எல்லோரும் ஆளுக்கு 2 அவுட்லெட் போவோம். ஓகே ஓகே மேம். மேம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டீங்க. 5 பேர் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் அது நமக்கு லாஸ் ஆனாலும் ஓகே, பட் இந்த விஷயம் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம ஃபுட்டை வந்து தெளிவாக கொடுக்குறோம். ஓகே. நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, பழசெல்லாம் கொடுக்குறதில்ல. அந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக திருப்பி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே மேம். மேம் கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு உங்களோட ஆன்சர் அஞ்சப்பரை தான் இருக்குது. ஸோ அஞ்சப்பரை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்னா என்னது? சொல்ல மாட்டீங்க. நான்வெஜ்னா அஞ்சப்பர் தான். அஞ்சப்பர். அப்போ வெஜிடேரியன்னா தான் நம்ம வேற இடத்துக்கு போவோம். ஓகே. நான்வெஜ்னா நம்ம கடை தான். அது சாப்பிட்டாலும் கூட சாப்பிட்டது மட்டும் இருக்காது. நம்ம கடையில் சாப்பிட்டு அந்த ஃபீல் இருக்காது. அது என்னன்னு தெரியல ஆரம்பத்துல இருந்தே. ஓகே. நான்வெஜ்னா நம்ம கடை தான். நம்ம கடை. இல்ல எங்கேயாவது வெளியே போகும்போது வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் அந்த ஃபீல் என்னன்னு தெரியல. இங்க சாப்பிட்டு அந்த சுவையே பிடிச்சி போச்சு. அப்படியே நான் வந்தப்போ வெஜிடேரியன், இப்போ நான்வெஜ்ஜா மாறியாச்சு. ஓகே. அஞ்சப்பர்ல சாப்பிட்டு நான் வெஜிடேரியனாவே மாறியாச்சு. அந்த அளவுக்கு நம்மளோட சுவை இருக்கிறதுனால தான் நாங்கள் தெளிவாகவும் ஃபுட்டை கொடுக்க முடியுது. ஓகே மேம். இல்லை வேற எங்கேயாவது அதர் கண்ட்ரீஸ் போகும்போதோ இல்லை அதர் கண்ட்ரீஸ் போகிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகே. நம்ம ஊர் மசாலா இல்லை. ஆமாம். ஓகே. ஏன்னா நான் எத்தனை நாளைக்கு பீஸாவையும் பர்கரையும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? ஓகே. நான் சுவிட்சர்லாந்து போனப்போ என்னோட கடை இல்லை. அப்போ ஓகே இடம் பார்க்குறக்காண்டி போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. எங்கே போய் தோசை சாப்பிட்றது? 5 நாளும் பீஸா பர்கரே சாப்பிட்டுட்டு இருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாதம் கேட்டால் அந்த சாதம் வந்து செரிமானம் ஆகாதது மட்டும் கொடுக்குறானுங்க. அதனாலே பாதி எனக்கு எப்படா நம்ம கடை இங்கே ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்காக நம்ம ஃபுட்டை பார்த்தோன்னா ஜெர்மனில் புதுசாக கடை போட்டோம். அங்கே நம்ம ஃபுட்டை பார்த்தோன்னே எனக்கு உயிரே வந்துச்சு 5 நாளுக்கு அப்புறம். அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். எங்கே போனாலும் நம்ம ஃபுட்டு இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே மேம். நம்ம தமிழ்நாடு பீப்புள் இல்லை நம்ம இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அக்ராஸ் வேர்ல்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஹாங்காங்லேயோ இல்லை ஆஸ்திரேலியாவிலையோ இருந்துட்டு ஸோ அஞ்சப்பரில் போய் அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க, ஐயோ உங்கள் கடையை பார்த்தோன்னே எனக்கு உயிரே வந்திருக்கு. ஓகே. ஏன்னா எத்தனை நாள் நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு தெரியல. உங்கள் கடை நல்ல வேலை இங்கே வச்சு இங்கே இருக்குது, ஹாங்காங்கில் இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. உங்கள் கடையை பார்த்தோன்னே எனக்கு உயிரே வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓகே மேம். நீங்கள் அக்ராஸ் கண்ட்ரிஸ் போகும்போது ஏதாவது ஒரு டிஷ் ட்ரை பண்ணி, இப்போ சைனீஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம், செட்டிநாடு ஃபுட்ஸ் இருக்குது ஆல்ரெடி, இப்போ சைனீஸ் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணி ஓகே இது நம்ம அஞ்சப்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ இந்த டிஷ்ஷை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அந்த மாதிரி எதாவது ஆசை இருக்கா? இல்லை அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஃபுட்டு தான். நம்ம அஞ்சப்பர்னு எதுக்கு வராங்க? நம்ம ஃபுட்டை சாப்பிட தானே வராங்க.
அது அவன் அவன் ஃபுட்டு அவன் கடையில் கிடைக்கும். ஓகே. நம்ம ஃபுட்டு வந்து அவங்க எப்படி நம்ம கடையில் பார்த்து இது பண்ணுறாங்க அந்த மாதிரி தான். நம்ம தெளிவாக கொடுத்தோன்னா அடுத்த கடைக்கு போக மாட்டாங்க. ஓகே இது ஒரு ரீசனாக சொல்லலாம். அஞ்சப்பர்னு மக்கள் தேடி வராங்கல்ல. ஓகே மேம். மேம் அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினச்சேன். 1964 ஃபஸ்ட்டு அஞ்சப்பர் வந்து ஸ்டார்ட் ஆனப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸும் வந்திருப்பாங்க அஞ்சப்பருக்கு. ஸோ அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? யாருக்கு வந்து அஞ்சப்பர் ரொம்ப ஃபேவரட் அந்த மாதிரி? அஞ்சப்பர் எம்ஜிஆர் சார் அவங்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஐட்டம்ஸு பிரியாணி, சிக்கன் இதெல்லாம் வந்து என்னோட ஃபாதர் இன் லா காலத்தில் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக நயன்தாரா மேடம், விஜய் சேதுபதி சார் அவங்களாம் வந்து பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட விஜய் சேதுபதி சார் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்சல் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. எனக்கு எடுக்கையிலே பில் போடையிலே சொல்லிடுவாங்க, சாருக்கு வந்து கொடுக்குறோம், கொஞ்சம் நல்லா பண்ண சொல்லுங்கள், அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பெருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா நடிகர் நம்ம கடையில் சாப்பிடாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். நான் வெஜிடேரியன் நிறையா சாப்பிட்றேன். ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்தாருன்னா எனக்கே கால் பண்ணுவாங்க, மேடம் எங்கே இருக்கீங்க, நீங்கள் இருந்து கவனிச்சிக்கிற மாட்டேன், யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம இருந்து பக்கத்தில் நின்று கவனிச்சுப்போம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் சார் வந்திருந்தாங்க. அவங்க நான் இல்லை ஊரில், பசங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. 2-3 தடவை வந்திருக்காங்க. வேறு யாரும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி த்ரிஷா மேடத்தை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அவங்க வீட்டுக்கே நான் பிரியாணி மேக் பண்ணி உங்களுக்கு தனியாக கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னேன், ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே மேம். அப்புறம் இப்போ சினி ஃபீல்டு, அப்புறம் இந்த இது நாடக நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ நிறையா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறேன்ல, அதிலெல்லாம் பார்த்து எல்லா பசங்க அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நான் விட மாட்டாங்க. அக்கா நம்ம கடை எங்கே இருக்குது, நான் உடனே வரேன், நீங்கள் வாங்க அக்கா. இப்போ ரீசெண்டாக ராணவ் கூட பிக் பாஸில் வந்தாப்புல, ராணவ் கேட்டாப்புல, நான் அக்கான்னு தான் சொல்லுவாப்புல, அக்கா நான் வர்றேக்கா, கடையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வந்துடுவாப்புல. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் தான் நம்ம கடையை ஓப்பன் பண்ணது. அவரோட பேரன் ஜூனியர் எம்ஜிஆர். அவர் தாய்லாந்து போனப்போ அக்கா நான் இங்கே இருக்கக்கா, சாப்பாடு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கடைக்கு போயிட்டு நல்லா இருக்கு எல்லா ஐட்டமும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட பேரனுக்கே நம்ம சாப்பாடு கொடுத்தோம். அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக வந்து 25 அவுட்லெட்ஸ் இதே பார்க்க முடியல போதுன்னு சொன்னீங்க. இல்லை இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணணும், மக்கள் எல்லாரும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக் டிவி சார்பாக வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ.